இறால் குழம்பு வெயில் நேரத்துக்கு உடல் உஷ்ணத்தை கொடுக்கும். இந்த பொருளை சேர்த்து இறால் குழம்பு செஞ்சு பாருங்கள். உடல் உஷ்ணத்தை குறைச்சி டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மண் சட்டி ஒன்று சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதும் எனக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஃப்ரை ஆனதும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன். 150 கிராம் வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயமாக இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தை வதக்க வேண்டாம், ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாழை இல்லாமையும் இந்த வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 60% நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை 60% வதக்கி இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனை இல்லாமல் ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட தக்காளி விழுது, ஒரு 2 தக்காளி பழுத்த தக்காளியாக இதனால் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்க்கறத விட இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ தக்காளியில் இருக்கிற தண்ணி நல்லா சுண்டை வதக்கி விட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட இறால் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி இறாலுக்கு நடுவால் குடல் இருக்கும், அதை கண்டிப்பாக எடுத்துடணும். அதை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டு எடுத்திருக்கேன். அந்த குடலோடு போட்டிங்க அப்படின்னா கசப்பு தட்டிடும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இந்த தக்காளி கூட இறால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த இறாலில் தண்ணி நல்லா கசிஞ்சு வரும். நம்ம அது வரைக்கும் தண்ணி ஆட் பண்ண வேணாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்துருக்கோம். பாருங்கள், நல்லா தண்ணி கசிஞ்சு வந்திருக்கு. இது ஓரளவுக்கு நல்லா வற்ற விட்டுக்கலாம். நல்லா வற்ற விட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ண வேண்டாம், குழம்பு மிளகாய்த்தூள் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வறுக்காத சீரகத்தூள், இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு இந்த சீரகத்தூள் ரொம்ப முக்கியம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி சேர்த்து இந்த குழம்பை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான்வெஜ் ரெசிபிஸ் பொறுத்த வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணுறது, மசாலா சேர்த்து தண்ணி கூட்டி வைக்கிறோம் பாருங்கள். எந்த அளவுக்கு குழம்புக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு அந்த நேரம் மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணணும். நீங்கள் குழம்பு ரெடி ஆன பிறகு நம்ம சேர்த்துருக்கிற நான்வெஜ் வெந்துடும். அதுக்கப்புறம் குழம்பு திக்காகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழம்போட டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. அதனால் தண்ணி சேர்க்குறது ரொம்ப முக்கியம். மசாலா சேர்த்து எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோமோ குழம்புக்கு தேவையானதை ஒரே தரமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக கூட தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். தேவைன்னா நம்ம வற்ற விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 300 மில்லி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட முக்கியமான பொருள் நுங்கு, ஐஸ் ஆப்பிள். இதை ஒரு 4 மேலே இருக்கிற அந்த தோலை நீக்கிட்டு 2ஆக கட் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கிற தண்ணியை நான் எடுக்கலை. அதோடவே இறால் குழம்போடு சேர்த்துடலாம். இப்போ மசாலா, இறால், இந்த நுங்கு இதெல்லாமே சேர்த்து சரியாக ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக விடுங்க. நுங்கு குளிர்ச்சி தரக்கூடியது, இறால் சூட்டை கொடுக்கக்கூடியது. இது 2த்தையுமே சேர்த்து நம்ம செய்யும்போது அந்த சூட்டை பேலன்ஸ் பண்ணிவிடும் இந்த நுங்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வெறும் வாயில் சாப்பிடும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த குழம்போட காரம் உப்பு சேரும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு மேலே வேக விடக்கூடாது, இறால் ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்து மணக்க ரெடியாக இருக்குது. இறால் நுங்கு குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த இறால் நுங்கு குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.